யார் என்ன உதவி கேட்டாலும் உடனடியாக செய்கிறது. என் தங்கச்சி, உடன்பிறவா தங்கச்சி கீதா. அவள் வந்து சாலை ஓர மக்களுக்கும் சரி, தீபாவளி பொங்கல் ஆனால் எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறது, மாதம் மாதம் தகப்பனுக்காக பிறருக்கு உதவி பண்ணுறதுன்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த பதிவை வந்து இவங்க 2 பேருக்கு கண்ணு தெரியாது, இந்த பதிவை எடுத்து நான் வந்து சமூக வலைதளத்தில் போட்டிருந்தேன். அக்கா அவங்களுக்கு வேற என்னக்கா தேவைப்படுது அப்படின்னு கேட்டு முன் வந்து அவள் அரிசி மளிகை பொருளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சி. உடனெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் மாறு தட்டி நான் பெருமையாக சொல்லிப்பேன் தங்கம். நீ எப்பவுமே 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்பேன். நீ நல்லா இருப்ப, எதையும் நினைச்சு கவலைப்படாத. இந்த மாதிரி அப்பாக்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். இதற்காக அரிசி மளிகை பொருளுக்கு உதவி பண்ண அன்பு சகோதரி கீதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ 2 பேருக்கும் சமீபத்தில் தான் ஒரு 10 வருஷமா தான் கண்ணு தெரியாது. 2 பேரும் கணவன் மனைவியா இருந்து நம்ம பிளாட்பாரத்துலையும் ட்ரெயின்லையும் அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சு உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னால ஆன ஒரு சிறு உதவியா இருக்கட்டும்க்கா அப்படின்னு செஞ்ச என் அன்பு சகோதரி கீதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை பகிருங்க, மற்றவங்களுக்கு வந்து சொல்லுங்க. உங்களால முடிஞ்சதை பிறருக்கு செய்யுங்க. நன்றி.